ஃபோகஸ் கொடுத்துருக்கு. ஆனா மைக் இதாகலையம்மா. ரோசரி அம்மா, ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிங்க. நீங்க கோஹோஸ்டாமா? பாலசுப்ரமணியன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. மைக்கு அவங்களுக்கு இதாகல. ஓகே ஓகே, வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா ஸ்டார்ட் பண்ணலாங்க ஐயா. பாலசுப்ரமணியன் ஐயா, நீங்க கோஹோஸ்ட்ல தான் இருக்கிறீங்க ஐயா, ஆரம்பிக்கலாங்க ஐயா. ஓகேம்மா, வாழ்க வளமுடன். இப்பதான் கோபஸ்ட் ஆயிருக்கேன். அப்படியா, நன்றி நன்றி. என்னுடைய வீடியோ கரெக்டா இருக்குங்களாம்மா? வீடியோ ஆடியோ கரெக்டா இருக்குங்களா? கரெக்டா இருக்குதுங்க ஐயா. சரி. ஆடியோ கிளீனா இருக்குதுங்க ஐயா. ஓகேம்மா, இந்த வரேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இறை சாதனை மார்க்க அதுல பணி பணி தொண்டு செய்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய வகுப்புல கலந்து கொண்டு பலனடைய இருக்கிற, நம் உள்ள இருக்கிற இறைவனை உணர்றதுக்காக வந்து கொண்டிருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கம். நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரே ஒரு தடவை மட்டும் ஓம்காரம் சொல்லிடலாம். நல்ல மூச்சை உள்ள இழுத்துட்டு அதுக்கப்புறம் ஓம் சொல்லலாம். ஓ உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு சிவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கே. ஓம் நம சிவாய. நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த கை நல்லா உரசி தேய்ங்க. இந்த ஹீட்டர் கண்ணில் வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு உள்ளங்கை பார்த்து கண்ணை தருங்க. இன்னைக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் முத்திரை தான், அதாவது தேவ வசிய முத்திரைகள். இத தெய்வீக முத்திரைன்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய முதல் முத்திரை அப்படின்னு பார்க்கும் பொழுது அச்சரமாலை முத்திரை. இந்த முத்திரை செய்யும் பொழுது, அதாவது ஒவ்வொரு முத்திரைகளுக்கும் ஒவ்வொரு பீஜ மந்திரத்தை, ஒரு மந்திரத்தை நாம சொல்லணும். ஓகேங்களா?
அதுதான் இதோடைய ப்ரொசீஜர். மேடம் என்னுடைய ஸ்கிரீன் எல்லாருக்கும் ஷேர் ஆகுதுங்களா? தெரியுதுங்க ஐயா. தெரியுதுங்களா? சரி, ஓகே. இப்ப இந்த அட்சர மாலை முத்ராவுக்கு நாம உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நம சிவாய அப்படின்ற மந்திரத்தை மட்டும் உச்சரிக்கணும். ஓகேங்களா? இந்த முத்ரை வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு சங்கிலி தொடர் மாதிரி சுத்திட்டே வந்துட்டே இருக்கும். எப்படி நம்ம கையில அந்த ஜெபமாலை மாதிரி 108 தடவை நம்ம சொல்ற மாதிரி இந்த நம சிவாய மந்திரத்தை சொல்லிட்டு, அதாவது இந்த நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த 7 சக்கரங்களையும் மேல இருந்து கீழே, கீழே இருந்து மேல இப்படி சுத்திட்டே வரணும். ஒரு அச்சரமாலை போல வர்றதா இது அச்சரமாலை முத்திரைன்னு பேர் வந்திருக்கு. இந்த முத்திரை செய்யறதுனால நமக்கு ஒரு ஞானத்தை உருவாக்கும் ஒரு அற்புத முத்திரைன்னு சொல்லலாம். ஸோ ஞான மார்க்கத்துக்கு போகணும் அப்படின்ற பட்சத்துல இந்த அஜரமாலை முத்திரையை அனைவரும் செய்யலாம். அப்போ ஞானம் உருவாகும் போதுதான் ஆன்மீக பாதையின் கதவுகள் நமக்கு திறக்க ஆரம்பிக்கும். இப்போ ஞானம் உருவாகிறதுக்கு ஒரு அற்புதமான முத்திரை அஜரமாலை முத்திரை. இது கிட்டத்தட்ட ஞான முத்ரா போலதான் இருக்கும். ஏற்கனவே கிளாஸ் எடுத்திருப்போம். இதுல கொஞ்சம் ஒரு சின்ன நுண்ணிய வேறுபாடு மட்டும்தான் இருக்கிறது. அது பயிற்சியில பார்த்துடலாம். செய்முறை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 கையிலையும் சின்முத்ரா மாதிரி தான் இருக்கும். இந்த முத்திரையோட பலன் நம்ம பார்க்கும் பொழுது மனம் ரொம்ப அமைதியாகும். பயிற்சியின் முடிவுல உங்களுக்கு தெரியும். நம்மளுடைய மூளையின் இயக்கம் தூண்டப்படும். மூளைக்கு அதிக அளவுல பிராணன் நல்லா கிடைக்க ஆரம்பிச்சிடும். நினைவாற்றலை பெருக்கக்கூடிய ஒரு முத்திரை. நம்மளுடைய சிந்தனையில ஒரு தெளிவு கிடைக்கும். நேர்மறை எண்ணங்கள் ஏற்படும். எதிர்மறை எண்ணங்கள் விலகும். தியானத்துல ஆழ்நிலை தியானத்திற்கு செல்றதுக்கு இந்த முத்திரை ரொம்ப உபயோகமா இருக்கும். இந்த முத்திரையை தொடர்ந்து சிவ வழிபாடு செய்து வர படிப்படியாக ஞானம் கிடைக்கும். அதாவது நம்ம உள்ளே இருக்கக்கூடிய ஜோதி வடிவமான இறைவனை உணர்வதற்காக இந்த அஜரமாலை முத்திரையை நம்ம செய்யணும். இந்த முத்திரை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். எல்லாம் நிமிர்ந்து உட்காருங்க. ஓகே. இந்த முத்திரையில கொஞ்சம் அதாவது 2 கையிலையும் சின்முத்ராவில இருந்து கொஞ்சம் கீழே இறக்கி வச்சிருங்க. ஞான முத்ரான்னு பேரு. இந்த லெஃப்ட் கையை வந்து லெஃப்ட் தொட மேல அப்படி வச்சிடுங்க. உங்களுடைய ரைட் கை என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல ஓம் நம சிவாய அப்படின்ற மந்திரத்தை மட்டும் சொல்லணும். இது எப்படி சொல்லலாம் பார்க்கும் பொழுது நல்ல மூச்சை உள்ள எடுத்துட்டு தலை உச்சியில ஓம் என்ற மந்திரத்தை சொல்லணும். அதாவது சகசிரார சக்கரத்துல ந அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய அடி வயிற்றுல இருக்கக்கூடிய சுவாதிஷ்டான அதாவது மூலாதார சக்கரத்துல நான் சொல்லணும். அதுக்கப்புறம் மா சுவாதிஷ்டானம், சி மணிப்பூரகம், வா அநாகதம், யா விசுத்தி. ஆக்ஞாவுக்கு வந்து அவும் சொல்லணும். ஓகேங்களா? ஒரு தடவை நான் செஞ்சு காட்டுறேன். அதாவது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரக, அநாத, விசுத்தி. இந்த பஞ்சபூத மந்திரத்தை சொல்லணும். சொல்லும் பொழுது ஒவ்வொரு சக்கரத்திலையும் இந்த ஞான முத்ராவை கொண்டாந்து அந்த இடத்துல வைக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு அருணாகயிறு கட்டியிருப்பீங்க அப்படின்னா
அந்த இடத்துல கொண்டாந்து ந அப்படின்னு சொல்லிட்டு வைங்க. உங்களுடைய அடி வயிற்றுல இருந்து கொஞ்சம் மேல, அதாவது தொப்புளுக்கு கொஞ்சம் கீழே அந்த இடத்துல மா, கரெக்டா தொப்புள்ள வந்து சி, இதயத்துல வந்து வா, தைராய்டுல வந்து யா, ஆக்ஞாவுல வந்து அவும், தலை உச்சியில வந்து ஓம். ஸோ மேல இருந்து மறுபடியும் கீழே வரணும், கீழே இருந்து மேல. ஸோ ஒரு அச்சர மாலை மாதிரி நீங்க சுத்திட்டே வரணும். இது எவ்வளவு நேரம் சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் சொல்லலாம். சரிங்களா? என்னோட சேர்ந்து நீங்களும் டிராவல் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 2 தடவை கவனிங்க. அதுக்கப்புறமா நிமிர்ந்து உட்காருங்க, கண்களை மூடுங்க. நீங்க ஒரு சேர்ல உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்னா உங்க பாதம் ஃபுல்லா தரையில இருக்கணும். ஓகேங்களா? கீழே ஒரு மேட் கூட போட்டு வச்சுக்கிறீங்க. தரையிலையும் உட்காந்துக்கலாம். நல்ல மூச்சு இழுங்க. ஓம் நம சிவாய. ஓம் ஓம் நம சிவாய. ஓம் ஓம் நம சிவாய. ஓம் ஓம் நம சிவாய. ஓம். இந்த மாதிரி நீங்க கண்டினியூவா சொல்லணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அட்சரமாலை முத்திரை பண்ணும் பொழுது உங்களுடைய முழு கவனமும் உங்க உடல்ல இருக்கக்கூடிய அந்த 7 சக்கரங்கள் மீது கவனம் இருக்கணும். ஸோ சகசிராரத்துக்கு வரும் பொழுது அந்த ஓம் சொல்லும் பொழுது உங்களுடைய கவனம் எல்லாம் சகசிரார சக்கரத்துல மட்டும் கவனம் இருக்கணும். அதுக்கப்புறம் அடிவயிறுல வரும் பொழுது உங்களுடைய மூலாதார சக்கரம் மோனாடு கிளாண்ட்ல இருக்கணும். சுவாதிஷ்டானம் அட்ரினல் கிளாண்ட், மணிப்பூரகம் பேங்க்ரியாஸ், அநாகதம் தைமஸ், விஷுத்தி பாராதைராய்டு, தைராய்டு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சக்கரத்திலையும் உங்களுடைய கவனம் இருக்கணும். ஸோ தெரியலைன்னா திரும்ப ஒரு தடவை இந்த வீடியோவை நீங்க கேட்க கேட்க உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் தொடர்ச்சியா பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் உங்களால முடிஞ்சா வீடியோ ஆன் பண்ணிட்டு பண்ணுங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து உட்காருங்க. ஓம் நம சிவாய. ஓம் 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 ஓம் நம சிவாய. ஓம்
ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஆம். ஓம் நம சிவாய. ஆம். இப்படி கண்ணை மூடிட்டு சுவாசத்தை மட்டும் கவனிங்க. ஜபமா மனசுக்குள்ளாரையே ஓம் நம சிவாய. நீங்க மெடிடேஷன் பண்றதுக்கு முன்னாடி இந்த அச்சரமாலை முத்திரை பண்ணிட்டு பண்ணீங்கன்னா ரொம்ப உபயோகமா இருக்கும். இதுவும் இதே பயிற்சியில இன்னொரு முத்ரா வரும். அந்த முத்திரை ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பயிற்சி பண்ணிட்டு பண்ணீங்க அப்படின்னா தியானத்தும் ரொம்ப உங்களுக்கு கை கொடுக்கும். புருவ வணக்கம் பண்ணிடுங்க. கை அஞ்சலி முத்திரா வச்சுட்டு புருவ மத்தியில வைங்க. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹ குருவே சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கைய தலைக்கு மேல உயர்த்திடுங்க. சிவபெருமானுக்கு வணக்கம் சொல்லிடுங்க. ஓம் நம சிவாய. ரெண்டு கை நல்லா உரசிட்டு வச்சுட்டு உள்ளங்கை பார்த்து கண்ணை தரங்க. இந்த ஓம் நம சிவாய பொதுவா எல்லாருமே சொல்லலாம். இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் அப்படின்ற பாகுபாடு இல்லாம அனைவரும் சொல்லலாம். இந்த நமசிவாய மந்திரம் அப்படின்றது பஞ்சாஷ்டிர மந்திரம் தான். அதாவது நிலத்துக்கான ஒரு பீஷ மந்திரம்னா, நீருக்கான பீஷ மந்திரம் ம, ஷி நெருப்பு, வா காற்று, யா ஆகாயம். ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம உடல் அமைப்புல நம்மளுடைய பாதத்திலிருந்து உள்ளங்கால்ல இருந்து இடுப்பு பகுதி வரைக்கும் மண்பூதமாக செயல்படுகிறது. நம்மளுடைய இடுப்பு பகுதியில இருந்து தொப்புள் குழி வரைக்கும் நீர்பூதமாகவும், தொப்புள்ல இருந்து நம்மளுடைய மார்பு பகுதி வரைக்கும் நெருப்பு பூதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மார்பிலிருந்து நம்மளுடைய கண்டக்குழி வரைக்கும் காற்று புதமாகவும், கண்டக்குழியிலிருந்து தலை உச்சி வரைக்கும் ஆகாய புதமாக செயல்படுகிறது. கை விரல்கள்ல சுண்டு விரல் நீராகவும், மோதிர விரல் நிலமாகவும், நடுவிரல் ஆகாயமாகவும், ஆள்காட்டி விரல் காற்றாகவும், கட்டை விரல் நெருப்பாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நமசிவாயா எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த பஞ்சபூதத்தின் சப்தங்கள் தான் நம சிவாயா. நீங்க மண்ணை ஒரு இரும்பு மண்வெட்டியால வெட்டும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய சப்தம் நா என்ற சப்தத்துல இருக்கும். ஓங்கி ஒரு பாறையை வெட்டும் பொழுதோ இல்ல கட்டாந்தரையை நீங்க வெட்டினீங்க அப்படின்னா அத அந்த மண் வெட்டியில வரக்கூடிய சவுண்டு சப்தம் நங் அந்த சப்தத்துல இருக்கும். அதே இத தண்ணிய வேகமா நீங்க அடிச்சீங்க அப்படின்னா
மா என்ற சத்தத்துல இருக்கு. ஒரு நெருப்பு எரியும் பொழுது அந்த சப்தத்தை சுத்தி நீங்க அங்க நின்னீங்க அப்படின்னா ஃபயர் ஆகிறது. அந்த சப்தத்தை நீங்க கேட்கும் பொழுது சி என்ற சத்தம் கேட்கும். யதார்த்தமா பேச்சு வாக்குல சிகு சிகு ஜிகு ஜிகு ஜிகுன்னு எரியுதுன்னு சொல்லுவாங்க. இப்போ காற்றோடைய சப்தம் வா, ஆகாயத்தின் சப்தம் யா. இந்த சப்தம் தான் நம சிவாய. அதனால அனைவரும் இந்த ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை நீங்க தாராளமா சொல்லலாம். ஸோ இது எல்லாமே நம்ம வாயில இருந்து வரக்கூடியதான். ஜிகு ஜிகுன்னு எரியுதுன்னு சொல்றோம், நங்குன்னு அடிச்சிட்டான் மங்குன்னு அடிச்சிட்டான்னு சொல்றோம். நங்குன்னு அடிக்கிறது வலி அதிகமாக உணரலாம். மங்குன்னு அடிக்கிறான் அப்படின்னா வலி இல்லாம அடிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஸோ தண்ணியில அடிக்கும் பொழுது வலியே நம்ம உணர முடியாது. அதுல சப்தம் பவர் கம்மியா தான் இருக்கும். ஸோ நிலத்துல நீங்க அடிக்கும் பொழுது நங்கு, அப்ப சொல்லுவாங்க பசங்க, அவன் நங்குன்னு என்ன அடிச்சுட்டான் மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. ஸோ இயற்கையே அவனுக்கு பாடமாக இருக்கிறது. ஸோ நம சிவாய அனைவரும் சொல்லலாம். ஸோ இரண்டாவது முத்திரையாக நாம் பார்க்கக்கூடியது அட்சரமாலையும் முடிச்சிட்டோம். இதுல சந்தேகம் இருக்காது, இருந்தா கடைசியா கேட்டுக்கிறேங்க. நெக்ஸ்ட் திரிசூல முத்திரை. இதுக்கான பீஜ மந்திரம் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு ஓம் நம சிவாய கிடையாது. ஓம் நமோ பகவதே ருத்ராய நம ஓம் அப்படின்ற மந்திரத்தை நல்ல சப்தமா ரிதமா ஆழமா சொல்லணும். இதுக்கு பேரு திரிசூல முத்திரை. திரிசூலம் அப்படின்னு பார்க்கும் பொழுது 3 கூரிய முனைகளுடைய ஆயுதம். தீமைகளை அழிக்கிறதுக்காக கடவுள்கள் இந்த திரிசூலத்தை கையில் ஏந்தி உள்ளார், கையில வச்சிருப்பாங்க. பார்த்திருக்கலாம். சிவன் கையிலையும் திரிசூலம் இருக்கும், காளி கையிலையும் திரிசூலம் இருக்கும். போன்ற தெய்வங்கள் அவங்க ஆயுதங்களா திரிசூலத்தை வச்சிருப்பாங்க. இது கிட்டத்தட்ட நம்ம வருணமுத்ராவை மடக்கி பிடிக்கிற மாதிரி தான். அதுதான் செய்முறை விளக்கம் தான் இதுல போட்டிருக்கேன். ஸோ இதோடைய பலன் நம்ம பார்க்கும் பொழுது இந்த முத்திரையை செஞ்சுட்டு வர்றவங்களுக்கு நமக்குள்ள இருக்கக்கூடிய தீமைகள் முதல்ல நம்ம முதுக பார்க்கணும், அதுக்கப்புறமா தான் அடுத்தவங்க முதுக பார்க்கணும்னு சொல்லுவோம். நம்ம கிட்ட இருக்கிற என்னென்ன தீமைகள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது காமம், குரோதம், அகங்காரம், ஆணவம், பொறாமை போன்ற தீமைகளை அழிக்க இந்த முத்திரையை நம்ம பயன்படுத்தணும். மனம் ரொம்ப தூய்மை அடையும், எண்ணங்கள்ல ஒரு தெளிவு உண்டாகும், மனசை பண்படுத்தலாம். எதிரிகள் இருந்தாங்கன்னா எதிர்ப்புகள் அகலும், எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவர். இந்த முத்திரையை உலக காரியங்களுக்காக செய்வதை விட ஆன்மீக முன்னேற்றத்திற்காக நாம செய்யணும். இதுக்கு இதை எப்படி பண்ணலான்றத பார்த்துடலாம். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, குரு வணக்கம் பண்ணிடுங்க. ஒரு 3 முறை உங்களுடைய கட்ட விரல் ஆக்ஞாவில் வச்சிடுங்க. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரா குருவே சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக.
गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुवे साक्षात् परब्रह्मं तस्मै श्री गुरुवे नमः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुवे साक्षात् परब्रह्मं तस्मै ஸ்ரீ குருவே நமக। கையை தலைக்கு மேல தூக்கிடுங்க. தூக்கிண்டு சிவபெருமானுக்கு வணக்கம் வச்சிருங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இப்ப என்ன பண்ணுங்க, உங்களுடைய ரெண்டு கையிலையும் உங்களுடைய இந்த சுண்டு விரலை மட்டும் மடக்கி அதனுடைய முதுகு பகுதியில கட்டை விரலை அழுத்தணும் ரெண்டு கையிலையும். சரிங்களா? மற்ற மூன்று விரல் நேர நீட்டி இருக்கணும், மூன்றுக்கும் இடைவெளி இருக்கணும். ஆச்சா? இதை வந்து மடியில வைக்க கூடாது, இந்த மாதிரி வச்சுக்கணும். சூளம் கையில இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கிறீங்க. மூன்றையும் சேர்த்து வைக்க கூடாது, மூன்றையும் இப்படி பிரிச்சு வச்சிருங்க. வச்சுட்டு கண்ணை மூடுங்க. மூடிட்டு இதுக்கான பீஜ மந்திரம் என்ன சொல்லியிருக்கோம், இது வந்து பரதநாட்டிய டான்ஸ்ல எல்லாம் நீங்க பார்த்திருக்கலாம் இந்த முத்ராவை. ஓம் நமோ பகவதே ருத்ராய நம ஓம். இந்த மந்திரத்தை மட்டும் ஒரு 5 நிமிடம் இப்ப பயிற்சி பண்ணலாம். ஓம் நமோ பகவதே ருத்ராய நம ஓம். 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 ஓம் நமோ பகவதே ருத்ராய நம ஓம்.
ஓம் நமோ பகவதே ருத்ராய நம ஓம். ஓம் நமோ பகவதே ருத்ராய நம ஓம். ஓம் நமோ பகவதே ருத்ராய நம ஓம். ஓம் நமோ பகவதே ருத்ராய நம ஓம். ஓம் நமோ பகவதே ருத்ராய நம ஓம். ஓம் நமோ பகவதே ருத்ராய நம ஓம். அப்படியே முத்ராவை கையில பிடிச்சுட்டு கண்ணை மூடிட்டு மூச்சை கவனிங்க. இந்த திரிசூல முத்திரையில சிவ தியானம் செய்யும் பொழுது மனதில் உள்ள எதிர்மறையான குணங்கள் மாறும், மனசு ரொம்ப தூய்மை அடையும், நம்மளுடைய எண்ணங்கள்ல ஒரு தெளிவு கிடைக்கும், நம்மளுடைய மனசு பக்குவப்படுத்தலாம், எதிர்ப்புகள் இருந்தா அகல ஆரம்பிச்சிரும், காரிய தடைகள் இருந்தா நீங்க ஆரம்பிச்சிரும். இந்த முத்திரை மிக 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 சக்தி வாய்ந்த முத்திரை. இந்த முத்திரையை கொண்டு ஒரு எதிரியை கூட அழிக்கலாம். இந்த முத்திரை செய்யறவங்க யாரும் செய்யணும்னு நினைச்சு பண்ண ஆரம்பிச்சுன்னா யாரையும் திட்டக்கூடாது, வஞ்சிக்க கூடாது. உங்க வாயிலிருந்து வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் மட்டுமே வரணும். ஒருபோதையும் யாரையும் திட்டக்கூடாது. அப்படி ஒரு சங்கல்பத்தை எடுத்துட்டு இந்த முத்திரையை நீங்க டெய்லி செஞ்சுட்டு வாங்க. நீங்க சொல்வதெல்லாம் பழிக்க ஆரம்பிச்சிடும். முதல்ல உங்களுக்குள்ள இருக்கிற தீமைகள் படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டே வரும். இதுக்கு இந்த ருத்ர முத்ராவை மட்டும் சொல்லிட்டே வரணும். ஓம் நமோ பகவதே ருத்ராய நம ஓம். உங்களுக்கு எதிரிகள் யாராவது இருந்தா இந்த முத்திரை செய்யும் பொழுது அவர்கள் நண்பர்களாகவும் மாறுவர். இந்த முத்திரை செய்யும் பொழுது உங்க கையில ஒரு திரிசூலம் இருக்கிற மாதிரி நீங்க விசுவலேஷன் பண்ணிக்கணும். கையில ஒரு திரிசூலம் இருக்கிற மாதிரி எண்ணத்தால நினைச்சிட்டு ஓம் நமோ பகவதே ருத்ராய நம ஓம். இப்போ குரு வணக்கம் பண்ணிடுங்க. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கை தலைக்கு மேல தூக்கிடுங்க. சிவபெருமானுக்கு வணக்கம் வச்சிடுங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ரெண்டு உள்ளங்கை வசிப்பீங்க. உள்ளங்கை பார்த்து கண்ணத்திறங்க. ஓம் நம சிவாய. ஸோ அடுத்த முத்திரை போயிடலாம். டமருக முத்ரா. இந்த டமருகம் நமது புராணத்தின் படி பாத்தீங்க அப்படின்னா டமருகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உடுக்கைன்னு அர்த்தம். டமருக அப்படின்னா உடுக்கைன்னு அர்த்தம். உடுக்கை எல்லாருக்கும் தெரியும், சிவபெருமான் கையில இருக்கும் உடுக்கை. நமது புராணத்தின் போது இந்த உலகம் படைப்பின் போது சிவன் உடுக்கை அடிச்சிட்டு இருந்ததா புராண கதையில இருக்கும். உலகம் படைக்கும் பொழுது ஒரு உடுக்கையின் சத்தம்
சத்தத்துல தான் இந்த உலகம் இருந்ததாக சொல்றாங்க. இந்த முத்திரை செய்யும் பொழுது பைரவர் வடிவில சிவனை நாம வணங்கிட்டு இந்த முத்திரையை செய்யணும். இந்த முத்திரையை என்ன பண்ணணும் அப்படின்னா வலது கையில மட்டும்தான் பண்ணணும். வலது கையில மட்டும்தான் செய்யணும். இடது கை சாதாரணமா வச்சுக்கணும். வலது கைன்றது இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும். இது எப்படி பண்ணலான்றத பார்த்துடலாம். இதுக்கான பீஜ மந்திரம் ஓம் கிராம் கிரீம் கிரௌம் பைரவாய நம ஓம். நீங்க எழுதி வச்சுக்கிறங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நம்ம பண்ணுவோம். ரொம்ப அற்புதமா இருக்கும். இது மந்திரம் கொஞ்சம் தப்பா போட்டிருக்கோம், அதனால எழுதி வச்சுக்கிறங்க. இதை பார்த்துட்டு நீங்க அப்படியே இது பண்ணிக்கங்க. ஓம் கிராம் கிரீம் கிரௌம் பைரவாயே நம ஓம். இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லணும். ஓம் கிராம் கிரீம் கிரௌம் பைரவாய நம ஓம். திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன், எழுதிக்கிறேங்க. ஓம் கிராம் HRAAM கிராம் கிரீம் HREEM கிரீம் கிரௌம் HRAUM கிரௌம் பைரவாயே நாம ஓம். இதோடைய பலன் பார்க்கும் பொழுது பைரவர் பூஜையில் பைரவர் அருளை பெற இந்த முத்திரையை பயன்படுத்தணும். பைரவர் பூஜை பண்ணும் பொழுது பைரவருடைய அருளை பெறறதுக்காக இந்த முத்திரையை நீங்க செய்யணும். அதுக்கான மந்திரத்தையும் நீங்க சொல்லணும். ஓகேங்களா? அடிப்படையில இது ஒரு அருமையான ஒரு ஆன்மீக முத்திரை. நமது ஆன்மாவை விழிப்பு நிலையை அடைய செய்வதற்காக உள்ள முத்திரை. நமக்குள்ள இருக்கிற இறைவனை உணர வைப்பதுதான் இந்த முத்திரையோடைய மிகச்சிறந்த ஒரு பலன் சொல்லலாம். நமக்குள்ள இருக்கிற ஜோதி வடிவமான இறைவனை உணர்றதுக்காகவும், எப்படி கோவில்ல மணி அடிச்சு நம்ம தரிசனம் பண்ணுவோம், நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற இறைவனை உணர்றதுக்காக நாம உடுக்கை சத்தம் அடித்து எழுப்பி நம்ம உடம்புல இருக்கிற இறைவனை உணர்றதுக்காக நாம் செய்யக்கூடிய ஒரு முத்திரை. அண்டத்துல முதல்ல உருவானது ஒரு சப்தம் தான். ஸோ அதனாலதான் கடவுளின் அருளை கவர்ற வகையில தான் கோவில்ல வந்து மணிகள் அடிக்கப்படுகின்றன. சிவபெருமானின் அருளை பெறதுக்காக நாம இந்த முத்திரை செய்யறோம். ஓகேங்களா? இதுக்கான ப்ரொசீஜர் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இதுல உங்களுடைய முஷ்டி வச்சிருங்க, இந்த மாதிரி வச்சிருங்க. இந்த கட்டவரல் வந்து, அதாவது வலது கை மட்டும் தான் பண்ணணும், இடது கை நீங்க சாதாரணமா வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு இந்த நடுவரலை மட்டும் இப்படி நீட்டிடணும். இந்த 3 விரல் இருக்கு பாத்தீங்களா, சுண்டு விரல், மோதிர விரல், ஆள்காட்டி விரல், இது உள்ளங்கையை தொடக்கூடாது. இப்படி மேலோட்டமா இப்படி வச்சிருந்தா போதும். இந்த நடுவரலை நேராவும் நீட்டக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி நீட்டக்கூடாது, லேசா மடக்கி வச்சுக்கணும். இது என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் அந்த உடுக்கையோட சத்தம் மியூசிக் இது ப்ளே பண்ணுவேன். அந்த உடுக்கை சத்தத்தை நீங்க கேட்டுட்டு என்ன பண்ணணும், ஓம் கிராம் கிரீம் கிரௌம் பைரவாயே நம்ம ஓம் சொல்லிட்டு நீங்க எழுதி வச்சிருக்கீங்கல்ல, அந்த உடுக்கை சத்தத்தை கேட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும், உங்க காதுல ஒரு உடுக்கை சத்தத்தை நீங்க கொண்டு வரணும். மேலையும் கீழையும் இப்படி மூவ் பண்ணணும். ஓகேங்களா? மறுபடியும் ஒரு தடவை பார்த்துக்கிறேங்க. இந்த 3 விரலை மடக்கிறேன். எதை மடக்கிறேன், சுண்டு விரல், மோதிர விரல், ஆள்காட்டி விரலை மடக்கிறேன். கட்ட விரல் மட்டும் அந்த ஆள்காட்டி விரல்ல அப்படி லேசா வச்சிடுறேன். அழுத்தி கூட பிடிக்கல, பட்டும் படாமல் மேலோட்டமா வைக்கிறேன். எந்த விரலும் உள்ளங்கை தொடல. ஒரு கையில ஒரு உடுக்கை வச்சிருக்க மாதிரி அப்படி வச்சிருக்கேன். நடுவரல் மட்டும் நீட்டிட்டு இருக்கு. இந்த காதை மட்டும் என்ன பண்றேன், மேலையும் கீழையும் ஒரு உடுக்கை அடிப்பது போல ஒரு சப்தத்தை நான் கொடுத்துட்டு இருக்கேன். மெதுவா நீங்க கொடுக்கலாம். ஓகே, புரிஞ்சிருச்சா?
நீங்க உங்க காதுல அப்படியே அடிச்சுட்டே இருங்க. ஒரே நிமிஷம். அம்மா ஆடியோ ப்ளே ஆகுதா? வாழ்க வளமுடன் ஐயா. இல்லைங்க ஐயா, ஆ ப்ளே ஆகலைங்க ஐயா. அந்த ஒரே நிமிஷம்.
ஓம் கிராம் கிரீம் கிரௌம் பைரவாயே நம ஓம். அப்படியே கண்ணை மூடிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. வாழ்க வளமுடன் ஐயா. உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க ஐயா. இப்ப கேக்குதுங்களா? இப்போதான் கிளியரா இருக்குங்க ஐயா. ஓகே. குரு வணக்கம் பண்ணிடலாம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹ குருவே சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. சிவபெருமான் தரிசனம் பண்ணிடுங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ரெண்டு கை உரசி தேய்ச்சிட்டு ஹலோ சொல்லுங்க மேடம். வாழ்க வளமுடன் ஐயா. மியூட்ல இருக்கியா, அன்மியூட் பண்ணிக்கோங்க ஐயா. ஓகே. இதுக்கு பேர் பானமுத்ரான்னு பேரு. இதுக்கான பீஜ மந்திரம் ராம் ராம் ராம். அதுக்கப்புறம் ஓம் ராம் ராமாய நமக அப்படின்றத மந்திரத்தை மட்டும் சொல்லணும். இந்த முத்திரை வைத்து கொண்டு
இந்த முத்ராவை நாம என்ன பண்ணணும், ஒரு கையில மட்டும் தான் செய்யணும். ஸோ முஷ்டி வச்சுட்டு உங்களுடைய இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரை மட்டும் தான் நீட்டணும். அதுக்கான செய்முறை. இதுல செய்யும் பொழுது மிதமான அழுத்தம் பெருவிரலால் கொடுக்கணும். கட்டு வரலை வச்சுட்டு மோதிர வரலுக்கு ஒரு மிதமான அழுத்தம் கொடுத்தா போதும். சுண்டு வரலை மட்டும் நேரா நீட்டி வச்சுக்கணும், வளைவு இல்லாம. பயிற்சியின் போது முத்திரையின் மீது கவனம் இருக்கணும். இந்த முத்திரை செய்யறதுனால நம்ம உடம்புல சக்தி தடைகள் இருந்ததுன்னா அதை சரி செய்யலாம். எதிர்மறை எண்ணங்களை நீக்கக்கூடியது. அதிகமா பயப்படுறவங்க இந்த முத்திரை செய்யணும். பயங்களை அகற்றும், மனசு தூய்மை அடையும், மனம் அலைபாய்வது நிற்கும், மலச்சிக்கலை சரி செய்யும். இது வந்து பெருங்குடலோடைய சக்தியோட்ட பாதை இந்த ஆள்காட்டி விரல்ன்றது. அதனால மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். இந்த முத்திரையை நின்று கொண்டு செய்யணும். முடியாத பட்சத்துல உட்கார்ந்துட்டு பண்ணலாம். இந்த முத்ரா மட்டும் நின்றுட்டு செய்யணும். எப்படின்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி இப்படி வச்சுக்கணும். அதாவது முஷ்டி வச்சுறீங்க, முஷ்டி வச்சுட்டு இப்படி வச்சுக்கணும். லெஃப்ட் கை சாதாரணமா இப்படி வச்சுக்கணும். இந்த கை வந்து பாத்தீங்கன்னா அவுட் சைடு வெளிப்பக்கமா இப்படி வெளியில கொண்டு வந்துட்டு இப்படி வச்சுக்கிறேங்க. ஸோ இதுதான் இதோடைய ப்ரொசீஜர். அப்படியே நிமிர்ந்து உட்காருங்க. குரு வணக்கம் பண்ணிடுங்க. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹ குருவே சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹ குருவே சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹ குருவே சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஜெய் ஸ்ரீராம் 3 டைம் மேல தலைக்கு மேல சொல்லிடுங்க. ராமரை மனசுல நினைச்சிட்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். அப்படியே முத்திரையை வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு கண்ணை மூடிட்டு ராம் இப்படி மந்திரத்தை அப்படியே சொல்லிட்டே இருங்க. ராம் 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 ராம். ஓம் ராம் ராமாய நமஹ. ஓம் ராம் ராமாய நமஹ. ஓம் ராம் ராமாய நமஹ. இந்த ராம் ராம்ன்றது மட்டும்தான் 3 டைம்ஸ். அதே மாதிரி முடிக்கும் போது ராம் 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 சொல்லிட்டு முடிக்கணும். இதுல ஓம் ராம் ராமாயன்றது நீங்க 10ல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் சொல்லிக்கலாம். ஓம் ராம் ராமாய நமஹ. 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 ராம் ராம் ராம். குரு வணக்கம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹ
குருவே சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். இந்த கை வரிசித்தீங்க. நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு ராமருக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு உள்ளங்கை பார்த்து கண்ணத்தாருங்க. ஸோ இது ஒரு அற்புதமான முத்திரை. இதுல கத்துக் கொடுக்கறது எல்லாமே புதுமைதான். நீங்க யூடியூப்ல தேடினாலும் கிடைக்காது. ஸோ அடுத்து ஒரு அற்புதமான முத்திரை விஷ்ணு முத்திரை. எல்லாரும் சொல்லுவாங்க விஷ்ணு முத்திரை வைங்க, விஷ்ணு முத்திரை வைங்கன்ட்டு. எல்லாருமே பண்ணுவோம். ஸோ இது தொடங்க வேண்டிய நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை தொடங்குறது ரொம்ப நல்லது. இந்த விஷ்ணு முத்திரை ஒரு புனிதமான முத்திரைன்னு சொல்லலாம். இது யோகாவில் நம்ம நாடி சுத்தி பயிற்சி பண்ணும்போது விஷ்ணு, அதாவது நாசிகா முத்ரா அப்படின்னு சொல்லுவோம். விஷ்ணு ஒரு சில இடத்துல விஷ்ணு முத்திரைன்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஆனா ப்ரொசீஜர் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுக்கான ஒரிஜினல் இந்த மெத்தட் எல்லாம் பண்ணணும். அப்போ யோகா பயிற்சியின் போது, தியான பயிற்சியின் போதும் பயன்படுத்தப்படுறது இந்த விஷ்ணு முத்திரை. இது பிராண ஓட்டத்தை சரியாக செலுத்த உதவுகிறது. பிராண ஓட்டத்தை எங்கெங்கெல்லாம் நமக்கு பிராண தடை இருக்கிறதோ அந்த தடைகளுக்கு இந்த பிராண சக்தியை கொண்டு செலுத்துறதுக்காக இந்த பயிற்சி உபயோகமா இருக்கும். பிராணனை சமநிலை கொண்டு வர்றதுக்கும் உபயோகமா இருக்கும். விஷ்ணு முத்திரையோட பலன் வந்து பார்க்கும் பொழுது இது பயிற்சியாளருக்கு சமநிலை, வலிமை மற்றும் மன அமைதியை அளிக்கும். சமநிலைன்றது பிராணனை சமநிலைப்படுத்துறது, உடம்புக்கு தேவையான வலிமையை கொடுக்கக்கூடியது, மனசையும் அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு முத்திரைன்னு சொல்லலாம். இது கீழ்நிலை சக்கரம்னு சொல்லக்கூடிய இந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், இந்த 3 சக்கங்களையும் ஆக்டிவேட் பண்ணும். தூண்டக்கூடிய வல்லமை இந்த விஷ்ணு முத்திரைக்கு உண்டு. நம்ம இந்த மோதிர விரல் பார்த்தீங்க அப்படின்னா நிலம் சொல்றது, சுண்டு விரல் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீர், சுவாதிஷ்டானம், அதாவது சிறுவிரல் வந்து நீர், சுவாதிஷ்டான சக்கரத்தோட தொடர்பு. மோதிர விரல் வந்து மூலாதார சக்கரம், எர்த் எலமெண்ட். பெருவிரல் வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு, மணிப்புரக சக்கரத்தோட தெரியுது. ஸோ இந்த 3 சக்கரத்தையும் நீட்டி வைக்கிறோம், 2 சக்கரத்தை மடக்கி வைக்கிறோம். அப்போ இந்த 3 சக்கரங்களும் ஆக்டிவேட் ஆகும். நெருப்பு, நிலம், நீர், இந்த 3 சக்கரம் ஆக்டிவேட் ஆகும். இது ரெண்டையும் நம்ம மடக்கி வைக்கிறோம். ஏன் மடக்கி வைக்கிறோம்? சுண்டு விரல் ஜீவாத்மா, சுட்டு விரல் அதாவது ஆள்காட்டி விரல் வந்து ஜீவாத்மா, நடுவிரல் அந்த ஜீவாத்மாவை, இது ரெண்டையும் நம்ம மடக்கி வைக்கிறோம். இந்த 2 விரல்களையும் மடக்கி வழங்கினால் அது பணிவு மற்றும் சரணாகதியை உருவாக்கும். சரி, எப்படி பண்ணலான்றத பார்த்துடலாம். இதுக்கான மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணே நமோ ஓம் எழுதி வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த விஷ்ணு முத்ரா பயிற்சி செய்யும் பொழுது இதுக்கான மந்திரத்தை சொல்லணும், இதுக்கான பிராணாயாமா பண்ணணும். இது கரெக்டா யார் ஆன்சர் பண்றாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். ஓம் நமோ நாராயணே நமோ ஓம், இதுக்கான பீஜ மந்திரம் விஷ்ணு முத்திரைக்கு. லெஃப்ட் கையில சின்முத்ரா வச்சுக்கணும், ஓகேங்களா? இதை வந்து அப்படியே லெஃப்ட் மடியில வச்சிருங்க. இந்த ரைட் கை வந்து பாத்தீங்கன்னா நாசிகா முத்திரைன்னு சொல்றது. இது ரெண்டும் சேர்ந்தா விஷ்ணு முத்ரா, ஓகேங்களா? இந்த கட்டவரலால ரைட் சைடை க்ளோஸ் பண்ணணும். இப்போ நம்ம நாடி சுத்தி பயிற்சி பண்ணும்போது லெஃப்ட்ல மூச்சு எடுத்து ரைட்ல விடுவோம், ரைட்ல எடுத்து லெஃப்ட்ல விடுவோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனா இந்த பயிற்சி பண்ணும் பொழுது லெஃப்ட்ல நீங்க மூச்சை இழுக்கும் பொழுது ஓம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணத்தால சொல்லிக்கொண்டு லெஃப்ட்ல மூச்சை இழுக்கணும், ஓம். அதுக்கப்புறம் லெஃப்ட மோதிர விரலால க்ளோஸ் பண்ணிட்டு ரைட்ல மூச்சை வெளியில விடும்போது நமோ அப்படின்னு சொல்லிட்டு மூச்சை விடணும். நமோ எழுதி வச்சுக்கிறேங்க. லெஃப்ட்ல பிரீத் அவுட் பண்ணிட்டீங்க நமோன்னு சொல்லிட்டு. இப்போ சாரி, ரைட்ல பிரீத் அவுட் பண்ணிட்டீங்க. ரைட்ல இப்ப மூச்சை இழுக்கும் பொழுது நாராயணே அப்படின்னு சொல்லிட்டு மூச்சை இழுக்கணும். நாராயணே சொல்லி இழுத்ததுக்கு அப்புறம் ரைட்டை க்ளோஸ் பண்ணிட்டு லெஃப்ட ஓப்பன் பண்ணுங்க. லெஃப்ட்ல வந்து நாம ஓம் அப்படின்னு மூச்சை வெளியில விடணும். மறுபடிக்கும் இது ஒரு ரவுண்டு. இது மாதிரி 4 டைம்ஸ் பண்ணணும். 4 சுற்று பண்ணணும். 4 சுற்று பண்ணதுக்கு அப்புறம் இந்த முத்ராவை மடி மேல வச்சுட்டு ஒரே ஒரு பிராண சுத்தி மட்டும் பண்ணணும். பிராண சுத்தின்றது
மூச்சை நல்லா உள்ள இழுத்து வெளியில விடுறதுதான். ஓகேங்களா? ஒரே ஒரு தடவை மட்டும் பண்ணணும். மறுபடியும் செகண்ட் ரவுண்டுக்கு வந்துடணும். எது? விஷ்ணு முத்ரைக்கு. லெஃப்ட்ல மூச்சு இழுக்கும் பொழுது ஓம் நமோ நாராயணே நம ஓம். இது வேகமா மனசுக்குள்ள சொல்லக்கூடாது, மெதுவா சொல்லிட்டு விடணும். முடிஞ்சா 1:2 ரேஷியோவில் கூட பண்ணீங்கன்னா நல்லது. முடியாதவங்க 1:1 ரேஷியோவில் நீங்க 4 செகண்டுக்கு இழுக்கணும், 4 செகண்டுக்கு வெளியில விடணும். அதுக்கேற்ற மாதிரி ரேஷியோவில் நீங்க ஓம் நமோ நாராயண நம்ம ஓம். ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது பிராக்டிஸ்ல இருக்கிறவங்க 1:2 ரேஷியோவில் பண்ணணும். ஓம் நல்லா வேகமா சொல்லிட்டு மூச்சு இழுக்கலாம். நமோ மெதுவா, நாராயணே வேகமா, நம்ம ஓம் மெதுவா, அந்த மாதிரி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும், அதாவது லெஃப்ட்ல எடுத்து ரைட்ல விடணும், ரைட்ல எடுத்து லெஃப்ட்ல விடணும், ஒரு சுற்று இது மாதிரி 4 டைம்ஸ் பண்ணணும். 4 டைம்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரே ஒரு பிராண சுத்தி கை ரிலீஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? மூச்சை இழுத்து வெளியில விடணும் ஒரே ஒரு தடவை. மறுபடியும் பண்ணணும். இது மாதிரி 4 சுற்று பண்ணணும். இதுக்கு பேரு தான் விஷ்ணு முத்திரை. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். இந்த ப்ரொசீஜரோட பண்ணுங்க. சரிங்களா? இப்ப 4 ரவுண்டு மட்டும் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, இந்த மந்திரத்தை சொல்லுவேன், நீங்க என்னோட டிராவல் பண்ணுங்க. ஆச்சா? நிமிர்ந்து உட்காருங்க. லெஃப்ட் கை சின் முத்ரா மடியில வைங்க. ரைட் கை நாசியா முத்ரா. இப்ப டோட்டல் விஷ்ணு முத்ரா வந்துருச்சு. கட்ட வரலால ரைட்டு க்ளோஸ் பண்ணுங்க. கண்ணை மூடுங்க, நிமிர்ந்து உட்காருங்க. ஆச்சா? இப்ப மூச்சை இழுக்கலாம். ஓம் நமோ நாராயணே நம ஓம். ஒரு ரவுண்டு. ஓம் நமோ நாராயணே நம ஓம். ஓம் நமோ நாராயணே நம ஓம். 2 round completed. Third round. ஓம் நமோ நாராயணே நம ஓம். 3 ரவுண்டு. 4th ரவுண்ட். ஓம் நமோ நாராயணே நம ஓம். 4th ரவுண்டு. ஓம் நமோ நாராயணே நம ஓம். 4 முடிஞ்சிச்சு. பிராண சுத்தி. நல்ல மூச்சை இழுங்க, மூச்சை விடுங்க. ஓகே, இது புரிஞ்சிருச்சு அப்படின்றவங்க மட்டும் தம்ஸ் அப் போடுங்க. ஸோ இது மாதிரி 4 ரவுண்ட் வரைக்கும் பண்ணணும். யாருக்கும் புரியலையா? ஓ, யாரும் சாட் பாக்ஸ்ல போட முடியாது அந்த மாதிரி ஆப்ஷனா? ஓகே, அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. செகண்ட் ரவுண்ட். லெஃப்ட்ல மூச்சு எடுங்க, ரைட்ல விடுங்க, ரைட்ல எடுத்து லெஃப்ட்ல விடுங்க. ஓகே, நன்றி சங்கீதா மேடம். லெஃப்ட்ல மூச்சு எடுங்க, ரைட்ல விடுங்க, ரைட்ல எடுத்து லெஃப்ட்ல விடுங்க. ஸோ மற்றவங்க ஸ்டாண்ட் பண்ணுங்க. இந்த தடவை நான் சொல்ல மாட்டேன், நீங்களாவே பண்ணணும். ஓகேங்களா? வாய் விட்டு சொன்னா மூச்சு பயிற்சி பண்ண முடியாது. மனசுக்குள்ளதான் அஜபமா தான் நீங்க பண்ணணும். ஓம் நமோ நாராயணே நம்ம ஓம். இதுல கடைசியா ஒரு கேள்வி.
நீங்க மொத்தமா எத்தனை தடவை மூச்சே இழுத்து விட்டுருப்பீங்க அப்படின்றத ஷார்ட் பாக்ஸ்ல போடணும். நான் சொன்னது அந்த 4 ரவுண்டு, அப்புறம் ஒரு பிராண சுத்தி. ஒவ்வொரு 4 ரவுண்டுக்கும் ஒரு தடவை ஒரு பிராண சுத்தி. மொத்தம் எத்தனை தடவை நாம மூச்சை இழுத்து விட்டுருப்போம், அதுதான் கணக்கு. பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஷார்ட் பாக்ஸ்ல போட்டுக்கலாம் எத்தனை தடவை பண்ணீங்க. முடிஞ்ச அளவுக்கு எப்பப்பெல்லாம் எக்ஸேல் வருதோ அதை வந்து லென்த்தா சேன் பண்ணுங்க. எக்ஸேல் பண்ணும்போது இன்ஹேல் பண்றதெல்லாம் கொஞ்சம் வேகமா நீங்க சேன் பண்ணிக்கலாம். அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சு பண்ணீங்கன்னா இந்த விஷ்ணு முத்ரா அவ்வளவு அற்புதமா இருக்கும். இந்த பயிற்சியை தியானம் செய்யறதுக்கு முன்னாடி இத மாதிரி பண்ணுங்க. எப்பப்பெல்லாம் நீங்க மெடிடேஷன் பண்ண போறீங்களோ, தியான பயிற்சிக்கு முன்னாடி இந்த விஷ்ணு முத்ராவை நீங்க பண்ணுங்க. அச்சனமால முத்ராவும் பண்ணிக்கலாம், விஷ்ணு முத்ராவும் பண்ணிக்கலாம் தியானத்துக்கு முன்னாடி. ரொம்ப நேரம் மெடிடேஷன்ல உட்காரத்துக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். வெறும் வயிற்றுல தான் செய்யணும் இத. ரிலாக்ஸ் ஆகிடுங்க. நன்றி. கிட்டத்தட்ட 5 முத்திரைகள் பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன். இன்றைய வகுப்புல கலந்துக்கிட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இறை சாதனை மார்க்கத்துல உள்ள இறை தொண்டர்கள் அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.
என்னுடைய ஆடியோ கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா, கேக்குதுங்க ஐயா. கேக்குது. ரோசரிமா, ரோசரிமா, நீங்க தான் இன்னைக்கு கோஹோஸ்ட். சிறப்புங்கய்யா, சிறப்புங்கய்யா. கோஹோஸ்ட் பேசுவாங்கிறதுனால வெயிட் பண்ணிட்டு ஓ இருந்தேன். அவங்க சரிங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன். சரி. நன்றி ஐயா, நன்றி. அருமையானதொரு முத்திரைகளை பற்றி அழகாக விளக்கிய யோகரத்னா பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களுக்கு அவர்கள் வாழ்க வளமுடன். எல்லாரும் துரிய நிலையில இருந்து ஐயாவை வாழ்த்திடலாம். யோகரத்னா பாலசுப்ரமணியன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. சில முக்கிய அறிவிப்புகள். அடுத்த நிகழ்வாக இரவு 8:30 மணிக்கு இறையாசிரியர் மதனையா அவர்களின் தற்சோதனை நிகழ்வு உள்ளது. அனைவரும் கலந்து ஆன்ம தூய்மை பெறுவோம். நாளை அதிகாலை முதல் 4:30 மணி முதல் எப்பொழுதும் போல அனைத்து நிகழ்வுகளும் நடைபெறும். நாளை ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பகல் நிகழ்வுகள் இருக்காது. ஈவினிங் 6 மணிக்கு தவம் நடைபெறும். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா ஐயா கிட்ட கேட்கலாம். அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். யாருக்காவது சந்தேகம் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. அந்த விஷ்ணு முத்திரையை மட்டும் இன்னும் ஒரு தடவை கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் அந்த கை விரல் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் புரியல. லெஃப்ட் கை இந்த மாதிரி வச்சிருங்கம்மா. ஆள்காட்டி விரல் நுனியும் கட்ட விரல் நுனியும் அணைச்சிருங்க. லெஃப்ட் கை. ரைட் கை இல்ல, கட்ட விரலுக்கு அடுத்ததா தொடர்ச்சியா உள்ள 2 விரலை இப்படி மடக்கிடுங்க. உங்க நாசியை மூடுறதுக்கு, வலது நாசியை மூடுறதுக்கு கட்ட விரலையும், இடது நாசியை மூடுறதுக்கு மோதிர விரலை மட்டும் பயன்படுத்தணும். சுண்டு விரல் கூடவே தான் வரும். இதுல மந்திரம் வந்து லெஃப்ட்ல மூச்சு எடுக்கும் பொழுது ஓம், ரைட்ல எடுக்கும் பொழுது நமோ, ரைட்ல எடுக்கும் பொழுது நாராயணே, லெஃப்ட்ல விடும்போது நமோ ஓம். இத மாதிரி 4 தடவை பண்ணணும். 4 சுற்று பண்ணணும். முடிச்சதுக்கு அப்புறம் முத்திரை அப்படியே மடியில வச்சுட்டு பிராண சுத்தி, அதாவது 2 நாசி வழியா மூச்சை இழுத்து 2 நாசி வழியா வெளியில விடணும். இது ஒரே ஒரு சுற்று பண்ணணும். மறுபடியும் திரும்ப ஒரு தடவை லெஃப்ட்ல எடுத்து ரைட்ல விடணும், ரைட்ல எடுத்து லெஃப்ட்ல விடணும். ஓம் நமோ நாராயண நம ஓம், இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லணும். இத மாதிரி 4 சுற்று பண்ணணுமா. நன்றிங்கய்யா, நன்றிங்கம்மா. அந்த பிராண சுத்திங்கிறதா கொஞ்சம் யோசனை வரல, அதனாலதான் கேட்டேன். ஓ சரிங்கம்மா. 2 பக்கம் ஒரே அளவு எடுத்து ஒரே இதா விடணும். ஆமா, ஆமா. நீங்க இந்த மாதிரி பண்ணும் பொழுது உங்களுக்கு சௌகரியமா இருக்கும், ஈஸியா இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் வெளியில போகாது. வெறுமனே நாடி சுத்தி பண்ணுங்க அப்படின்னா ரொம்ப நேரம் பண்ண மாட்டோம். 5 நிமிஷம் பண்ணாலே ஏதோ 50 நிமிஷம் பண்ண மாதிரி இருக்கும். பண்ண மாதிரி தோணுது. ஆமா, இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நேரம் பண்ணலாமா, தினமும் பண்ணலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நமச்சிவாய, விஷ்ணுமுத்திரை 2ம் அடிக்கடி பண்ணணும். ஆமா, பண்ணுங்கம்மா. சரி, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றிம்மா. பாக்கியலட்சுமி அம்மா, அன்மியூட் கொடுத்துருக்கேம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா.
கேக்குதும்மா, ஆஹ் சொல்லுங்கம்மா. இப்ப வந்து நம்ம சிலர் வந்து ஸ்டேஜ் பியர்னு சொல்றோம் இல்ல, அது மாதிரி அந்த நேரத்துல நம்மள ஏதாச்சும் பேச சொன்னா அந்த இடத்துல ஒரு நடுக்கம் அது மாதிரி வரப்ப இந்த ராம முத்திரை நீங்க சொன்னீங்க, பான முத்திரை அது யூஸ் பண்ணலாமா இல்ல வேற ஏதாவது முத்திரை இருக்குங்களா ஐயா? நீங்க அந்த நேரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சங்கு முத்திரையை பண்ணுங்கம்மா. ஓ, சங்கு முத்திரை ஆமா, செய்யணும். பயப்படுறீங்க அப்படின்னா அபய முத்ரா ஏற்கனவே கிளாஸ் எடுத்திருப்போம். 2 கையில இப்படி வச்சிருங்க. இது இப்ப நீங்க வைக்கிற சின்முத்திரை இன்னைக்கு எடுக்கலம்மா. இன்னைக்கு எடுத்தது கிடையாது. அது இன்னைக்கு எடுத்தது இப்படி எடுத்திருப்பேன். இதுக்கு பேர் அபய முத்ரா. அதாவது இப்படி வைக்கிறது. நல்ல பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் இப்படி வச்சுக்கிறேங்க. அது வரைக்கும் ஞான முத்ராவிலேயே இப்படி வச்சுக்கிறேங்க, பயத்தை போக்கக்கூடியது. ஸோ ஸ்டேஜ்ல பேசுறதுக்காக நீங்க வந்து தடங்கள் இல்லாம பேசுறதுக்கு சங்கு முத்ரா பண்ணணும். அது வந்து நம்ம பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் பண்ணலாமா? ஆமா, அது பண்ணணும். ஆமா, குபேர முத்ராவும் நீங்க பண்ணிக்கலாம். குபேர முத்ரா, சங்க முத்ரா, அபய முத்ரா பண்ணிக்கிறேங்கம்மா. ஓகே, ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குதாங்களாம்மா? சாந்தி கண்ணனம்மா, அன்மியூட் கொடுத்துருக்கேம்மா. சாந்தி கண்ணனம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ஐயா, என்னோட கேள்வியா, நல்ல ஆழ்ந்த தூக்கம் வர்றதுக்கு என்ன எந்த முத்திரை இருக்குயா? நல்ல தூக்கம் வர்றதுக்கு, நல்ல தூக்கம் வர்றதுக்கு, கனவு இல்லாம தூக்கம் வர்றதுக்கு, கனவு இல்லாம தூக்கம் வர்றதுக்கு பகல்ல தூங்குறீங்களா? இல்ல பகல்ல அவ்வளவா தூங்க மாட்டோம்யா. எவ்வளவு நேரம் தூங்குறீங்க? நான் வந்து எனக்கு வந்து டீப் ஸ்லீப் 2 மணி நேரம் தாயா இருக்கு. லைட் ஸ்லீப் 1 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் REM இருப்பாங்களையா, அது சில டைம் 17 நிமிஷம் இல்லைன்னா அரை மணி நேரத்துக்கு மேல தாண்ட மாட்டேங்குது. கனவு என்ன மாதிரி இருக்குமா? என்ன மாதிரி வேலை? சரி, கனவு ரொம்ப வருதுயா. என்ன முத்திரை? அதாவது இந்த வருண முத்திரா இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேரு வருண முத்திரான்னு பேரு. வருணன். இதுல என்ன பண்ணுங்க, உள்ளார இந்த விரலை கொண்டு வந்துடணும். ஓகேங்களா? இப்படி கொண்டு வந்துடணும். இந்த வருணன் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் இதுக்குள்ளார கொண்டு வந்துட்டு இப்படி வச்சிடணும். இது ஒரு முத்திரா பண்ணணும். ஓகேங்களா? இதுல பண்ணி பாருங்க டெய்லி 15 நிமிஷம் ஆச்சுங்களா? இது வந்து கொஞ்சம் உடம்ப வந்து குளிர்ச்சியா ஆக்கும். ஸோ அதுக்காக இது பண்றது. அதுக்கப்புறம் சக்தி முத்திரான்னு ஒரு இது இருக்கு, அது பண்ணணும். தினமும் ஞான முத்திரா பண்ணணும். இந்த 3 முத்திரா மட்டும் பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஞான முத்திராவா? சரியா? எந்த நேரத்துல இந்த முத்திரா சின்ன முத்திரா கொஞ்சம் கீழே. இது தூங்கும் போது நீங்க சுபைன் போசல் மல்லாந்து படுத்துட்டு இந்த முத்திரா பண்ணிக்கலாம். ஒண்ணு உட்காந்துட்டும் பண்ணலாம். இந்த முத்திராவை நீங்க ஈவினிங் நேரத்துல பண்ணுங்க, இல்ல தூங்க போற நேரத்துக்கு முன்னாடி இதை பண்ணிக்கிறங்க. எது உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ அந்த முத்திராவை நீங்க பிடிச்சுக்கணும். நீங்க மல்லாந்து இந்த முத்திராவும் நீங்க தூக்கத்திலே பண்ணணும், மணிப்புரகத்துல வச்சுக்கணும். சக்தி முத்திரா. சரியா? சரிங்கம்மா. மிக்க நன்றி ஐயா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். ஜானகி அம்மா, வாழ்க வளமுடன். அன்மியூட் கொடுத்துருக்கீங்கம்மா, பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன்ங்கய்யா. இந்த அக்ஷரமாலை முத்திரையில வந்து ஒரு டவுட்டுங்கய்யா. இப்ப ஓம் நமச்சிவாயம் சொல்லும்போது அந்த மாங்கிறது வந்து எந்த சக்கரத்தில் கிட்ட வச்சு மனசு வச்சுக்கணுங்கய்யா? தொப்புள்ள இருந்து 2 விரல் கீழமா. சுவாதிஷ்டானம் அந்த இதுங்க. சுவாதிஷ்டானம். ஓகேங்க, சரிங்க. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா நீங்க லீவ் வைக்கிறதா இருந்தா லீவ் பண்ணிக்கலாம். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக சிறப்பையா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாசுகியா நன்றி பண்ணிருக்காங்க. ஐயா வாழ்க வளமுடனுங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா லீவ் ஆயிட்டாரு. ஆமா, வாழ்க வளமுடன். ஐயா லீவ் ஆயிட்டாங்க. ஓகே, சாரிம்மா. வாசுகி அம்மா இருந்ததை கவனிக்கல, இல்ல தெரியல.
ஓகேங்கம்மா. ஏதாவது டவுட் இருந்தா நோட் பண்ணிக்கங்கம்மா, நம்ம ஐயாட்ட கேட்டுக்கலாங்கம்மா. அடுத்த நிகழ்வாக வேதாத்திரிய கவி உலக நல வாழ்த்து பாட இருக்கும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் செய்யலாங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். ரோசரி அம்மா சொல்லுங்கம்மா. ஐயா கேள்வி பதில் சொன்னாங்க. ஐயா ஒரு முறை வாழ்த்திட்டு ஐயாவை வாழ்த்திட்டீங்கம்மா அப்பவேவும். இப்ப கேள்வி பதில் செக்ஷனுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம வாழ்த்துவோம். ஓகேம்மா. ஓகேங்கம்மா. ஓகே. சரி. யோகரத்ன பாலசுப்ரமணியன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். சிறப்பாக ஒரு முத்திரைகளை பத்தி விளக்கம் அளித்த ஐயா அவர்களுக்கும் அவர்களது அன்பு குடும்பத்தினர் அனைவரும் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா மாலதி அம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. மகத்தி அம்மா. மாலதி அம்மா அன்மியூட் சரி மகத்தி அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா வேதாத்திரிய பாடவாமா? பாடுங்கம்மா பாடுங்க. வேதாத்திரியம். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவருக்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பதமலங்கள் பல கடவுள் வழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல், உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். மிக இனிமையாக வேதாத்திரிய கவி உலக நல வாழ்த்து பாடி கொடுத்த அன்பர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். யோகன் அப்படின்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. அன்மியூட் கொடுக்குறேன். யோகன் அன்மியூட் கொடுத்துருக்கேன்யா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. உலகமெல்லாம் பருவமழை வட்டபதி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கலங்காட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மடையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அழகா பாடினீங்க, அருமையா பாடினீங்க. உலக நல வாழ்த்து கவி பாடிய அனைத்து அன்பர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட அருட்தொண்டர்களுக்கும் இறை அன்பர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இத்துடன் இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறோம். மீண்டும் இரவு 8:30 மணிக்கு தற்சோதனை நிகழ்வில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன்.